நம்ம வந்து நம்பர் சொல்லி பிரசன்னம் சொல்றோம். இப்போ நேர்ல வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன முறையில் பார்க்குறீங்க? இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ பேரை சொல்கிறது, ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பேரை சொல்கிறது, இப்படிங்கிற மாதிரி எதை சொன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது ப்ரோக்ராம் பண்ணோம். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை வச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்கை வச்சு உங்கள் குலதெய்வம் உங்களுடைய கேள்வி இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க வந்து சாமி பேரை சொன்னாங்க, தெய்வமே 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க மனசில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துடலாம். அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இந்த மாதிரி வருது அப்படின்னா இதை முறையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா வெத்தலை, எலுமிச்சம்பழம், பூவு, ஊதுபத்தி, நல்லெண்ணெய் இது மாதிரி பொருளை வாங்கி அதை தாண்டி என்ன வேணால் வாங்கிட்டு வரலாம். முக்கியமான பொருள் இது. ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொடுக்கணும். இதுக்கு பேர் தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாம்பூல பிரசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் குலதெய்வம் என்ன கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்துடும். இதில் கேள்வி கேட்க முடியாத எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது. ஜாப்ல இருந்து, குழந்தை பாக்கியத்துலேருந்து, திருமண தடையிலேருந்து A to Z எல்லா விஷயத்துக்குமே இதில் விடை உண்டு. ஏன்னா இது தெய்வத்துக்காக பார்க்குற பிரசனம், நம்ம குடும்பத்துக்கு பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரசனமே பார்க்க முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு உலகத்தில் இந்த பிரசன ஜோதிடர் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஜோதிடரும் நோட்டை வச்சு பார்க்குறவங்க நிறையா இருப்பாங்க. பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து லைஃபே அப்படியே தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும். இப்போ நான் வந்து மகாமேரு சக்கரை வந்து வீட்டில் வச்சு ஒரு 12 வருஷமாக ரெகுலராக காலையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் போய் சாப்பிடுவேன். இதை 12 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வத்துக்கு வருடத்தில் ஒரு முறை தெய்வம் வந்து இறங்கி அருவாமையில் ஏறின்னு வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு தெய்வம் வந்து ஒரு பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ரெகுலராக ஒவ்வொரு விஷயத்தையுமே தெய்வம் நம்மளோடையே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தைப்படி தான் வாழ்க்கையே வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு பிரசன்ன ஜோதிடத்தினால பலனை சொல்ல முடியும், அந்த பலன் பலிக்கும். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. இது மனசில் தோணுனா மட்டும் வாங்க. நான் முன்னாடியெல்லாம் ப்ரோக்ராம்லாம் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வத்திட்ட போய் உத்தரவு கேட்டுட்டு வாங்க, இந்த ஜோசியரை போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் முன்னாடிலாம். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லாதனால உங்கள் மனசில் தோணுச்சு பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.